நான் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல்லுறுப்புக்கோவைகளின் தொடர்ச்சி. நம்ம முன்னாடியே பல்லுறுப்புக்கோவைகளின் மதிப்பு, பல்லுறுப்புக்கோவையின் மூலங்கள் இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப பல்லுறுப்புக்கோவையோட பூஜ்ஜியங்கள்னா என்ன? நமக்கு கடைசியில வர மதிப்பு பூஜ்ஜியமா இருந்துச்சுன்னா அது அந்த பல்லுறுப்புக்கோவையோட பூஜ்ஜியங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஆனா அங்க எக்ஸுங்கிறதுக்கு மதிப்பு அவங்களே கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். நம்ம கண்டுபிடிக்க முடியும். பல்லுறுப்புக்கோவையின் மூலங்கள் அப்படின்னா P of x equal to 0. அதாவது அந்த பாலினாமியல் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா நம்ம மூலங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்ப பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா இங்க எந்த ஒரு எக்ஸ் வேல்யூமே நமக்கு இல்லை. இருந்தாதான் நம்ம எக்ஸ்க்கு பதிலா பிரதியிட்டு நம்மளால மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். அதாவது நம்ம மூலங்களோட கான்செப்ட் வச்சுட்டு கண்டுபிடிக்க போறோம். 2x plus 1 equal to 0. மூலங்கள் அப்படின்னா P of x equal to 0ன்னா நம்ம மூலங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதே போல 2x plus 1 equal to 0. ஜெனரல் கான்செப்ட் P of x equal to 0. ஸோ கொடுத்திருக்க வேல்யூ நீங்க ஈக்குவல் டு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் நீங்க ஈக்குவல் டு 0வா எடுத்துட்டு நீங்க எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எப்பவுமே தெரியாத வேல்யூ நீங்க லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். தெரிஞ்ச வேல்யூ ரைட் சைடு வச்சுக்கணும். நம்மளுக்கு எக்ஸுங்கிறது தெரியாது. அது யாரு கூட எத்தனை வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்படியே வச்சுக்கோங்க. 2x ஈக்குவல் டு இங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? +1ங்கிறது அதிகமா இருக்கு. எப்பவுமே லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ரைட் சைட் போகும்போது பிளஸ்ஸா இருந்தா மைனஸ்னு மாறும், மைனஸா இருந்தா பிளஸ்ன்னு மாறும். இங்க +1ன்னு இருக்கு. ஸோ நமக்கு என்ன எடுத்துக்கலாம்? -1ன்னு எடுத்துக்கணும். இந்த 2x என்னவா இருக்கு அப்படின்னா 2 into xன்னு இருக்கு. இதோட மீனிங் என்னன்னா 2 into xங்கிறதுதான் மீனிங். எனக்கு என்ன இங்க வேணும்? எக்ஸுங்கிற வேல்யூ தான் எனக்கு வேணும். ஸோ அதை மட்டும் உங்க லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு -1. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரும்போது அது மாறும்னு. இங்க பெருக்கல்னு இருக்கு. பெருக்கல் 2 இந்த சைடு வரும்போது என்னவாகும்? டிவைடட் பை டிவிஷன்ல நம்மளுக்கு வந்துடும். மல்டிபிளிகேஷன்னா டிவிஷன், அது பெருக்கல்னா வகுத்தல்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு -1/2 நமக்கு கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற வேல்யூவை கொண்டு போய் உங்களுடைய ஈக்குவேஷன்ல நீங்க தாராளமா சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். ஸோ உங்களோட ஈக்குவேஷன் என்ன? f of x ஈக்குவல் டு 2x plus 1ங்கிறது உங்களுடைய ஈக்குவேஷன். உங்களுக்கு எக்ஸுங்கிற வேல்யூ தான் கிடைச்சிருச்சுல்ல, அதை நீங்க எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு -1/2. எக்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லா பக்கமும் நீங்க -1/2ங்கிறது போடணும். -1/2 + 1. இதோட தொடர்ச்சி நான் இங்க போடுறேன். அதாவது f of -1/2 ஈக்குவல் டு இங்க நமக்கு பகுதியிலும் சரி தொகுதியிலும் சரி 2 இருக்கு. ஆனா இந்த 2 நீங்க கேன்சல் பண்ணிடணும். மிச்சம் என்ன இருக்கு? -1 + 1ங்கிறது இருக்கு. இப்ப குறியீடுகள் வேற, ஆனா நீங்க கழிக்கணும். -1ல இருந்து +1 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 0ன்னு கிடைக்குது. இங்க என்ன ப்ரூஃப் பண்ணணும்? கடைசியில வர ஆன்சர் பூஜ்ஜியமா இருக்கணும். அப்பதான் இது பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம் நீங்க சொல்ல முடியும். இங்க உங்களுக்கு பூஜ்ஜியம் தான் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க கடைசியில் என்னன்னு எழுதணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1/2ங்கிறது இந்த பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம். இதே போல இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். இதே போல இங்கேயும் எனக்கு எக்ஸ் வேல்யூ எனக்கு இல்லை. நீங்க எப்பவும் போல மூலங்களோட கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க. 3x - 5 ஈக்குவல் டு 0.
3x minus 5 equal to 0ங்கிறது வந்து மூலங்களுடைய கான்செப்ட். எப்பவுமே தெரிஞ்ச வேல்யூ வந்து ஒரு பக்கம் வச்சுக்கணும், தெரியாததை வந்து நீங்க இன்னொரு பக்கம் வச்சுட்டு போகணும். அதே போல 3x ஈக்குவல் டு பிளஸ் மைனஸ் 5 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிளஸ் 5 நம்மளுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் 3 இன்ட்டு எக்ஸுங்கிறது இருக்கு. ஸோ எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் வந்து நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா டிவிஷனா நீங்க எழுத முடியும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இங்க வரும்போது டிவிஷன். ஸோ எக்ஸுங்கிற வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 5/3 உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5/3 கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து எப்பவும் போல உங்களுடைய ஈக்குவேஷனை சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். உங்களுடைய ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 5 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே நீங்க 5/3 போடணும். ஸோ 5/3 எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே நீங்க 5/3 போடலாம். ஸோ 5/3 minus 5. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பகுதியிலையும் 3 இருக்கு, தொகுதியிலையும் 3 இருக்கு. ஸோ அந்த 3 நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கணும். நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா 5 - 5 வந்து கிடைக்குது. எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 0 ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கடைசியில எக்ஸ் ஈக்குவல் டு 5/3ங்கிறது வந்து இந்த பல்லுறுப்புக்கோவை ஒரு 0 ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிடணும். இது எப்ப நீங்க இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வந்து அவங்க கொடுக்காத பட்சத்துல நீங்க வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த எக்ஸை வந்து நீங்க அதுல சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். இப்ப நம்ம பூஜ்ஜியங்கள், மதிப்புகள், மூலங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்ப பயிற்சி 3.2ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா P of x equal to x² minus 2 root 2x plus 1 எனில் P of 2 root 2 காண்க. அதாவது வந்து இது எந்த ஆர்டர்ல இருக்குது அப்படின்னா P of xங்கிற ஆர்டர்ல வந்து நமக்கு வந்து இருக்கு. அதனால நம்ம எக்ஸுங்கிறது என்ன, எக்ஸுங்கிறது வந்து 2 root 2 வந்து கம்பேர் பண்ணுங்க. பிங்கிற இடத்துல பி தான் இருக்கு, எக்ஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு 2 root 2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி உங்களுடைய எக்ஸ் வேல்யூ வந்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸை மட்டும் நீங்க அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூஷன் பண்ணா மட்டும் போதும். எக்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாமே நீங்க வந்து 2 root 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. இங்க எக்ஸ் இருக்கு, அதனால நான் வந்து 2 root 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்றேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு என்ன இருக்கு, என்னோட ரைட் சைட்லயே வந்து எனக்கு வந்து 2 root 2ங்கிறது வந்து நான் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலா 2 root 2ன்னு போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 2 root 2 மட்டும் போட்டா போதும். மற்ற எல்லா வேல்யூவும் வந்து நீங்க அப்படியே வச்சுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 2 root 2. அதுக்கப்புறம் திருப்பவும் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றா நீங்க மல்டிபிள் பண்ணிட்டே வரணும். இங்க என்ன இருக்கு 2 root 2 the whole square. ஸ்கொயர்னா என்ன, 2 rootங்கிற டேர்ம் வந்து 2 டைம் இருக்குதுங்கிறது மீனிங். 2 root 2 multiplied by 2 root 2 இப்படிங்கிறது தான் மீனிங். நம்ம ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 2 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ 2 multiplied by 2 4 multiplied by root 2 நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர் ரூட்டுங்கிறது வந்து 1/2ங்கிறது தான் மீனிங். நம்மளுக்கு வந்து 2 இருக்கு. ஸோ 2 பவர் 1/2. 2 2s 2 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 4 கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற பேஸ் 2 2ங்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்க வந்து அதுல இருக்க அடுத்த படியை வந்து நீங்க கூட்டிக்க முடியும். ஸோ 1/2 + 1/2 அதையும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், கண்டிப்பா அது 1ஆ மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நம்ம வந்து 2 பவர் 1 வந்து கண்டிப்பா 2ன்னு எழுதலாம். ஸோ 4 2s 4 multiplied by 2 உங்களுக்கு என்னன்னு கிடைச்சிருக்குது அப்படின்னா உங்களுக்கு 8ன்னு கிடைச்சிருக்கு.
அதே போல மைனஸ் இங்கே அதே போல 2√2 தான் இருக்கு. ஸோ நம்மளே இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதே மதிப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வந்து 8 மைனஸ் 8 8ல இருந்து 8 போச்சு உங்களுக்கு என்ன வரும்? கண்டிப்பா அந்த வேல்யூ வந்து 1 மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ கடைசியா நம்மளுக்கு வந்திருக்கிற மதிப்பு P(2√2)ஓட மதிப்பு என்னன்னா 1ங்கிறது வந்து நம்மளுக்கு P(2√2)ஓட மதிப்பா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, மதிப்பை காண்க, இல்லைன்னா P(2√2)வை காண்க, P(1)ஐ காண்க அப்படின்னா நீங்க எக்ஸுக்கு பதிலா ஒரே ஒரு மதிப்பை மட்டும் சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு எப்பவும் போல நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதே போலதான் நான் அப்படியே சொல்லி கொடுத்த மாதிரியே தான் கீழ்காணும் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க அப்படிங்கிறத உங்களுக்கு கேள்வியா வந்திருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு வந்து இசட்டோட மதிப்போ எக்ஸ் ஒய்ங்கிற எந்த மதிப்புமே இல்லை. மதிப்பு இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து நீங்க 0வா எடுத்துக்கணும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 8z = 0 நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கு? 8 × zங்கிற மீனிங்ல இருக்கு. நம்மளுக்கு வேணுங்கிறத ஒரு பக்கத்தும் வேணாங்கிறத இன்னொரு பக்கத்தையும் வச்சுக்கணும். z = 0 அங்க வந்து ×8 இருக்கிறது இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? /8 ஆகும். எப்பவுமே வந்து தொகுதியில வந்து 0 பகுதியில வந்து வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு லாஸ்ட்ல கிடைக்கிற மதிப்பு என்னவா இருக்கும்? இசட்டுங்கிறது வந்து 0வா மட்டும்தான் இருக்கும். ஏன் நம்ம வந்து மேலவே ஒண்ணுமே இல்லாத பட்சத்துல கீழே வந்து எந்த வேல்யூ இருந்தா என்ன? கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆன்சர் 0வா தான் இருக்கும். இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து இசட்டுங்கிற வேல்யூ வந்து 0ன்னு எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த 0வை கொண்டு போய் இருக்கிற ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். f(z) = 8z. இசட்டுக்கு பதிலா 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. z = 0 8 × 0 8 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 0வா தான் இருக்க முடியும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாததுக்கு எதை மல்டிபிள் பண்ணா என்ன? உங்களுக்கு கண்டிப்பா அது 0வா தான் இருக்கும். அதனால வந்து கடைசியில் நம்மளுக்கு வந்து 0 வந்துட்டு காட்டி கண்டிப்பா இந்த மதிப்பு வந்து பல்லுறுப்புக்கோவை ஒரு 0 அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அதே போல இன்னொரு கொஸ்டின் P(x) = AX இங்கு A ≠ 0. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா A வந்து கண்டிப்பா 0வா இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. அப்படின்னா ஏன் 0வா இருக்க முடியாது அப்படின்னு எது 0வா இருக்கலாம்? எக்ஸ் வந்து 0வா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து எனக்கு வந்து இங்க எந்த வேல்யூன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடைக்காத பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏங்கிறது வந்து உங்களுக்கு 0வா இருக்கவே இருக்க முடியாது அவங்க சொல்லிட்டாங்க. அதனால வந்து நீங்க ஏவை நீங்க கண்டுபிடிக்க கூடாது. மத்த இருக்கிற வேல்யூ தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன் ×x இருக்கு. மல்டிபிளிகேஷன் எப்படி மாத்தலாம்? டிவிஷன் மாத்தலாமா? 0/a. இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது x = 0 தான். அதனால வந்து ஏங்கிறது தான் வந்து அவங்க 0வா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எக்ஸுங்கிறது வந்து 0வா இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. அதனால நம்ம எக்ஸுங்கிறது 0வா எடுத்துக்கலாம். இப்ப வந்து இந்த x = 0ங்கிறத வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நீங்க சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. எக்ஸுங்கிற பிளேஸுக்கு பதிலா 0ன்னு நீங்க சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 0 கூட எதை நீங்க மல்டிபிள் பண்ணாலும் வர்ற ஆன்சர் வந்து கண்டிப்பா 0வா தான் இருக்கும். ஸோ A × 0 உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 0. ஸோ கண்டிப்பா இந்த 0ங்கிற மதிப்பு வந்து பல்லுறுப்புக்கோவை ஒரு 0 தான். ஸோ கடைசியா நீங்க பல்லுறுப்புக்கோவையின் 0 ஆகும் அப்படின்னு நீங்க வந்து முடிக்கணும். இதே போலதான் இன்னொரு பொசிஷன் இருக்குது. AX + B = AX + B. இங்க வந்து ஏங்கிறது வந்து 0வா இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஏங்கிறது வந்து 0வா நீங்க எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி மிச்சம் இருக்கிற எது வேணா நம்மளுக்கு வந்து 0வா இருக்க முடியும். இப்ப வந்து ஏங்க 0வா இல்லைன்னா பரவாயில்ல. இப்ப வந்து நமக்கு எக்ஸுங்கிற வேல்யூ இருந்தாலும் நீங்க சப்ஸ்டியூஷனே பண்ண முடியும். எக்ஸுங்கிறது எனக்கு இது தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து A, B பிலாங்ஸ் டு, இதை வந்து நீங்க பிலாங்ஸ் டுன்னு சொல்லலாம். ஆறுங்கிறது வந்து ரியல் நம்பர், தமிழ்ல வந்து மெய்யெண்கள்னு சொல்லலாம். A, B ரெண்டுமே எதுக்குள்ள இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த மெய்யெண்களுக்குள்ள அந்த நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து
குடுத்திருக்கிற மதிப்பை வந்து ஈக்குவேஷனை வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் எந்த மதிப்பே தெரியாதுல்ல. அதனால வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏங்கிறது வந்து அவங்களுக்கு 0வே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எக்ஸ்ங்கிற வேல்யூ வேணும். ஸோ எப்பவுமே தெரியாத ஒரு பக்கம் தெரிஞ்சது இன்னொரு பக்கம் வச்சுக்கணும். ஸோ ஏஎக்ஸை வந்து லெஃப்ட் சைடும் இன்னொன்று வந்து ரைட் ஹேண்ட் சைடும் நான் வச்சுட்டேன். அப்படி இது என்ன ஆர்டர்ல இருக்கு? ஏ மல்டிப்ளைட் பை எக்ஸ்ன்னு இருக்கு. உங்களுக்கு இங்க என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். ஸோ தெரிஞ்சாத வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. மிச்சம் ரைட் சைடு கொண்டு வரணும். மைனஸ் பி இங்கே ஏங்க வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு. மல்டிப்ளிகேஷனை வந்து நீங்க என்னவா மாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பா டிவிஷனா மாத்திக்கலாம். இங்க எனக்கு கிடைச்சது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு எக்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிறதுல வந்து நீங்க சப்ஸ்டியூஷன் பண்ணலாம் 1/1 மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு எக்ஸ் எங்கே இருக்கோ அங்க வந்து நீங்க என்னன்னு கொடுக்கணும் அப்படின்னா மைனஸ் பி பை ஏன்னு கொடுத்தா மட்டும் போதும். ஸோ பிளஸ் பி இன்ட்டு இங்க வந்து ஏ மல்டிப்ளைட் பை மைனஸ் பி டிவைடட் பை ஏ. என்னோட பகுதியிலும் சரி தொகுதியிலும் சரி எனக்கு ஏஏ இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் பி பிளஸ் பி இப்போ வந்து டிஃப்ரெண்ட் சைனா இருக்கு. மாறுபட்ட குறியீடுகளா இருக்கும்போது ஒரே நம்பர் இருக்கு. இப்போ வந்து பி மைனஸ் பிங்கிறதா பியிலிருந்து பிஏ போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா 0 தான் கிடைக்கும். அதனால நம்ம இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏங்கிறது இந்த பல்லுறுப்புக்கோவையோட 0 அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம திருப்பி அதே போல நம்ம வந்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளுக்கு அவற்றுக்கு எதிரே குறிப்பிட்டுள்ளவை பூஜ்ஜியங்களை என சரி பார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து எக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. எக்ஸுங்கிறது வந்து 2 வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வேல்யூவா நீங்க வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பூஜ்ஜியமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லா பக்கமும் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா 4ங்கிறத மட்டும் கொடுத்தா போதும். 4 மைனஸ் 4 4 + 3 என்ன வரும்? நம்மளுக்கு 7ன்னு கிடைக்கும். 4லேருந்து 4 போச்சுன்னா 0 கூட இப்போ வந்து இது எல்லாமே வந்து பிராக்கெட்ல இருக்கு. பிராக்கெட்ல இருந்தாவே இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா தான் மீனிங். ஸோ 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். நம்மளுக்கு லாஸ்ட்ல கிடைச்சிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா பி ஆஃப் 4 ஈக்குவல் டு 0ங்க நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு வந்து பெண்டிங் இருக்கு. என்னது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -3 சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். திருப்பி அதே ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸுக்கு பதிலாக -3ங்கிறத வந்து நீங்க சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 1/1 -3 அப்படிங்கிறத நீங்க சப்ஸ்டியூஷன் கொடுங்க. -3 + 3 அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா -3 -4 ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க. -3 + 3 = 0 ஏன்னா 3லேருந்து 3 போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா -3 -4 ரெண்டுமே ஒரே குறியீடுகள். அதனால நீங்க வந்து ஆட் பண்ணணும். 4 + 3 7 அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான குறியீடுகள் நீங்க போடணும். நெக்ஸ்ட் வந்து 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு 0 மட்டும் தான் கிடைக்க முடியும். அதனால எனக்கு லாஸ்ட்ல வந்து ஆன்சர் 0ன்னு கிடைச்சிருச்சு. அதனால இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டுலையுமே வந்த ஆன்சர் வந்து எனக்கு 0ன்னு தான் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறதும் சரி எக்ஸ் ஈக்குவல் டு -3ங்கிறதும் சரி அந்தந்த பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா இங்க வந்து கொடுத்திருக்கிறது வந்து ஒரு வரைபடம். பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்கள் எண்ணிக்கையை காண்க. இப்ப வந்து இந்த படுக்கை ஹாரிசான்டலா இருக்கிறது பேரு வந்து எக்ஸ் அச்சு. இப்படி வெர்டிகலா இருக்கிறது பேரு வந்து செங்குத்தா இருக்கிறதுக்கு பேரு வந்து ஒய் அச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒய் அச்சு எக்ஸ் அச்சு கூட நேர்கோடுகள் இருந்தாலும் சரி வளைவளைகளா இருந்தாலும் சரி அது கூட இது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அதாவது வந்து
கட் பண்ணுது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிற வளைவரை எக்ஸுங்கிற ஒரு நேர்கோட்டு மேல எத்தனை வந்து வ நேர்கோடுகள் இருக்கு, இல்லைன்னா வந்து வளைவரைகள் டச் ஆகுதுன்னு பாருங்க. இங்க வந்து எனக்கு இங்க ஒரு புள்ளி வந்து டச் ஆகுது. அதே போல இங்க ஒரு கர்வ் வரும்போது இங்கேயும் டச் ஆகுது. ஸோ 2 வந்து எனக்கு டச் ஆகுது. அதனால எனக்கு வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2 ஜீரோஸ் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே போல 2வதுல வந்து எக்ஸ் அச்சு எங்க இருக்கு? எக்ஸ் அச்சு வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் அச்சு மேல எத்தனை வந்து டச் ஆகுது அப்படின்னு பாருங்க. இங்க ஒரு புள்ளி டச் ஆகுது. அதே போல இங்க ஒரு புள்ளி, இங்க 2வது புள்ளி, இங்க 3வது புள்ளி. ஸோ 3 இருக்கிறனால நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா 3 0 அதாவது வந்து 3 பூஜ்ஜியங்கள் இருக்கிறதா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது எப்பவுமே எக்ஸ் அச்சு மேல இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் நீங்க பார்க்கணும். இங்க எக்ஸ் அச்சு இருக்கு. ஆனா எக்ஸ் அச்சு மேல எனக்கு எதுவுமே வந்து இல்லை. எந்த இந்த மாதிரி வளைகோடுகளோ இல்ல வந்து நேர்கோடுகளோ டச் ஆகல. டச் ஆனது நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம், அதை வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்க டச்சே ஆகல. அப்படின்னா இங்க எதுவுமே இல்லை. 0 பூஜ்ஜியங்கள், பூஜ்ஜியங்களே கிடையாது. அதே போல இங்க எக்ஸ் அச்சு மேல ஏதாச்சும் ஒண்ணு வந்து டச் ஆகுதா? ஆமா, நம்மளுக்கு வந்து இங்க ஒரே ஒரு இடத்துல வந்து டச் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னா ஒரே ஒரு பூஜ்ஜியம் மட்டும்தான் இந்த இதுல வந்து நமக்கு இருக்கு. அதே போல லாஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அதே போல எக்ஸ் மேல ஏதாவது ஒரு அச்சுகள், ஏதாவது ஒரு புள்ளி இருக்கா? ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து டச் பண்ணுதா? ஆமா, ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் இருக்கு. நம்மளுக்கு இங்க கிடைச்சது வந்து என்னன்னா ஒரே ஒரு பூஜ்ஜியம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தது என்னன்னா பூஜ்ஜியங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பூஜ்ஜியங்களை வந்து நம்ம வரைபடங்கள் மூலியமா எப்படி கண்டுபிடிக்கலாம், எக்ஸுங்கிற மதிப்பு இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும். இங்க ஃபுல்லா நம்ம பார்த்தது வந்து பூஜ்ஜியங்கள் மட்டும்தான்.